என்றவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களோட கூட பேசுவீராக. உங்களுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை எங்களோட கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நான் அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக திருச்சபையின் போதகர் ஐயா வான்ஷக் இம்மானுவேல் ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றும் பாடல் குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் இனி அன்பின் வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோட கூட என்னோட கூட பேசுவார். அவர் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். விசேஷமாக அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இது முடிந்து 11 மணிக்கு ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்குது. உங்கள் பிள்ளை மேலே எல்லாருக்கும் பிள்ளை மேலே ஒரு பெரிய ஒரு அக்கறை எல்லாருக்கும் அது உண்டு. பிள்ளைகளை குறித்து தான் பல பேருக்கு கவலைகள் இருக்கும். என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருப்பாங்கன்ட்டு. நான் ஒரே ஒரு தாழ்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு வாலிப கூடுகைக்கு அனுப்பி விடுங்க. ஆண்டவரோட நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். சவுலுக்கு தேவன் வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகள் கல்லான இருதயமாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் வந்த வண்ணமாக போக மாட்டார்கள். அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இது ஒரு ஊழியக்காரரை பார்க்கறதுக்காக இல்லை, நிச்சயமாக கர்த்தர் அந்த இடத்துக்கு வருவார். ஆலயத்தில் பெரியவர் இருக்கிறார், அவர் வருவார். உங்கள் பிள்ளைய நீங்கள் அனுப்பிவிட்டு பாருங்க, இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி அவரை நீங்கள் விசுவாசித்திருந்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளை வாலிபர் கூடுகைக்கு அனுப்பிவிடுமாக தயவாக நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். விசேஷமாக உட்கார்ந்துருக்கவங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் சரியான வார்த்தையை கர்த்தர் கொண்டு பேசுவார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க எப்பவுமே இப்படிதானா, இல்லை இன்னைக்கு லெந்து காலனோட வாய் திறக்கக்கூடாதுன்னு இருக்கீங்களா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதற்கு அவங்க வாய் திறக்க வைக்கிறக்க ஒரு கேள்வி வைக்கிறார். உங்களை எதற்காக அழைத்தார்? சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க, நல்லது. வேதத்துல இருந்து பார்க்க இன்னைக்கு உங்ககிட்ட அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனா அவர் அழைத்த அழைப்பு இன்னைக்கு உள்ள இருக்கிறவங்ககிட்ட நிறைய பேர் கிட்ட அது இல்லை. எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கான்னு சொல்லி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வேதத்துல இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 7:15. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சமாதானமா இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை என்ன அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன். இந்த பூமிக்கு உங்களை கொண்டு வந்த நோக்கமே என்ன இருக்குன்னா, நீங்கள் நானும் சமாதானமா வாழ்கிறதுக்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்பு பார்த்தீங்கன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆனா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஏன் இந்த செய்தி எடுத்தேன்னா, நான் நிறைய உட்காந்து புரட்டி இவ்வளவு காலத்துக்கு புரட்டி பார்த்தேன். ஆனா தேவனோட விருப்பம் என்னன்னா, நீ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு என்னத்தை குறின்னு சொல்லிருக்காரு, சமாதானத்தை சொல்லு என்று தான் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அனுப்பப்பட்டிருக்கிற வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, வீடு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நிறைய செல்வங்கள் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனா எல்லாம் இருக்குது. ஆனா கேட்டு பார்த்தா யார்கிட்ட கிடைச்சிருந்தா சமாதானம் இல்லை. இன்னைக்கு நீங்க வந்தவர்கள் வந்த வண்ணமாக போக மாட்டீங்க. தேவன் வாக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்க போவீர்கள். உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகும், உங்க தொழில ஒரு சமாதானம் உண்டாகும். அது மாத்திரம் இல்ல, உங்களோட வாழ்க்கையில மிகுந்த ஒரு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக காலின் கீழ் நசைக்க போட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கவும், அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நிச்சயமாக நடப்பித்து தான் உங்களை அனுப்புவார். சும்மா வெறுமையாக யாரும் அனுப்ப மாட்டார். கிறிஸ்துவில் அன்பானவர்கள், நீங்க யாராக கூட இருக்கலாம். ஆனா இந்த நாளில் நீங்கள் வந்தவன
சமாதானமாக போக முடியும். நிச்சயமாக அவருடைய சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டு தான் நீங்க போவீர்கள். உங்களோட அலங்கத்துக்குள்ள சமாதானம் நிச்சயமாக உண்டாகும். அது மாத்திரம் இல்ல, உங்களோட பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். தொழில எல்லாத்தையும் இழந்து வந்து நிக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்ல, மனைவிக்குள்ள கணவனுக்குள்ள சரியான ஒரு ஐக்கியம் இல்ல, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் சரியான ஐக்கியம் இல்ல, எங்க குடும்பம் எப்போ பார்த்தாலும் நரகம் போல இருக்கு நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், உங்க அலங்கத்துக்குள்ள நிச்சயமாக சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மலைகள் கூட விலகும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை யார் பார்த்தாங்களோ தெரியாது, ஆனா கர்த்தர் பார்த்து மனதுருகிதான் அந்த வார்த்தையை பேசுகிறார். உங்களோட அந்தரங்க அழுக, அந்தரங்க புலம்பல், அந்தரங்க காயங்கள், அந்தரங்க காரியத்தை அங்கலாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க மேல மனதுருகி ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை ஒன்று விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிற உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களோட பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 128 சொல்லப்படுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நிச்சயமா நீங்க காண்பீர்கள். அந்நிய கண்களில் சொந்த கண்கள் காணும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தார்னா வாக்கு மாறாத தேவன். அவர் எந்த வசனத்தை அனுப்புகிறாரோ அந்த வசனம் காரியங்களை வாய்க்க பண்ணுமே தவிர வெறுமையா திரும்பாது. இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகுந்த சமாதானத்தை கொடுக்க சமாதானத்தின் தேவன் வந்திருக்கிறார். எனக்கு தெரியும் அவர் என்னோட வலது பார்சத்தில் அவர் இருக்கிறார் என்கிற 100% நம்பிக்கையா சொல்லுகிறேன். அவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கொஞ்சம் வாயை திறந்தாதான் நிரப்ப முடியும். எப்படி? வாயை திறந்தாதான் ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன் சொல்லலை அப்படின்னா அந்த வசனம் அப்படியே உங்களை சுத்தி புடமிட்டு கொண்டிருக்கும். எப்போ ஆமேன் வருதுன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆமேன் சொன்னீங்கன்னா உடனே இந்த காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக தொடங்குவார். நிச்சயமாக சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையா இருக்கலாம், எவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அந்த எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், சமாதானமாக இருக்க முடியாது. தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்பை விட்டு நம்ம இடது பக்கமோ வலது பக்கமோ சாயும் பொழுதுதான் அந்த சமாதான வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக பார்த்தீங்கன்னா சீசர்கள் கூடியிருந்த நடுவில் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதே போல இந்த நாளில் கூடியிருக்க நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார் சமாதானம். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2 காரியங்களை முக்கியமாக பார்க்காண்ட கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் அழகா சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. நம்மளுக்கு சமாதானத்துக்கு ஊற்றுக்கு காரணம் வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம கையில தான் இருக்குது. இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ, இந்த வேதத்தை எந்த அளவுக்கு விரும்பி படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறீங்களோ, உங்களுக்கு நிச்சயமாக சமாதானம் வரும். வேற எங்க இல்ல, தேவனுடைய வார்த்தை தான். மனுஷரால் இது கூடாதவைகள் தான், ஆனா தேவனால் கூடாதவைகள் அல்ல. தேவனுடைய வாக்கு ஒன்று கொடுத்தார் என்றால், நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது ஒரு வார்த்தையை உங்களோட கூட பேசுவார் என்றால், அந்த வார்த்தையின்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லாம வந்திருக்கீங்களா? என்னோட மனைவி இப்படி இருக்கிறாங்க, என்னோட கணவர் இப்படி இருக்காங்க, என் பிள்ளைகள் இப்படி இருக்கான்னு சொல்லி கவலையோட கூட வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஈசாக்கு பாருங்க, சாயங்கால வேளையில அவர் தியானிக்கும்படியாக போனாரு. அவரோட வாழ்க்கையில பாருங்க, தாய் இழந்த துக்கங்கள் நீங்கி அவர் சமாதானம் அடைந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மனைவி பார்த்தீங்கன்னா மனைவியின் மூலமாக ஆறுதல் அடைந்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கும். கொடுக்கிற மனைவியின் மூலமாக, கொடுக்கிற கணவர் மூலமாக, கொடுக்கிற பிள்ளைகள் மூலமாக நீங்கள் ஆறுதல் அடைந்து சமாதானமா இருப்பீங்க. நீங்க வேதத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? வேதத்தை வாசிக்கலன்னா சிலர் பார்த்தீங்கன்னா பயத்தோட
என்னால நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை நேசிக்கணும். அதில் மிகுந்த சமாதானம் என்று சொல்லப்பட்டது. மிகுந்தது என்னது? தேவைக்கு மிகுதியான சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். அவரோட சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். காலையில் வேதம் வாசித்தீங்களான்னு கேட்டா, பிரதர் நான் கோயிலுக்கு தானே வரேன், அங்கே போய் வாசித்துக்கலாம். இங்கே வந்தால் எங்கே வாசிக்க முடியும்? நீங்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தான் உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்க முடியும். உங்களோட அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வேதத்துக்கு எவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்று சொல்லி யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் அழகா பிலிப்பியர் 4:6 அவர் சொல்லியிருக்க 6:7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிதான், ஒன்னும் உங்களை என்னையும் பண்ண முடியாது. அவரை மிஞ்சி உங்ககிட்ட யாரும் வர முடியாதுங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மனை தொடுகிறது போல என்று சொல்லி ஆண்டவரோட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் வந்தீங்களா, நீங்க ஜெபம் பண்ணணும். வேதம் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெபத்துக்கு மற்றவங்க உதவி தேடுகிறோம். நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆலயத்துல வந்து வீட்டுல அறைய பூட்டி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதுல ஜெபத்துல எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என் பிரச்சனை அதுன்னு சொல்லி அதை புலம்பாதீங்க, அழாதீங்க. தேவ சமுத்திரம் வந்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா ஆண்டவரே உம்முடைய கிருபை, நான் நிர்மூலமாகாமல் இருப்பேனா உம்முடைய கிருபை, அன்னைக்கு சிங்கத்தை என் கையில ஒப்பு கொடுத்தீங்க, கரடியை ஒப்பு கொடுத்தீங்க, இவன் எம்மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அந்த கோலியத்தை உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதுக்கப்புறம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் சிந்தனையிலும் கர்த்தர் நிறைவாக கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எனக்கு நன்றாக எனக்கு எப்படி பிரசங்கம் தெரியாது, ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அவர் சமாதான பிரபு. சும்மா அனுப்புவாரா? அனுப்பவே மாட்டாரு. நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் நீங்க பண்றீங்க நல்லதுதான், அதுல ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கொலோசியர், பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக கிறிஸ்து சிலுவை சுமந்தார். அவர் உங்களுக்காக எனக்காக தான் பாடுபட்டார். உங்களுக்காக எனக்காக தான் அவர் அவமானப்பட்டார். அவர் உங்களுக்காக எனக்காக தான் ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் வழக்காடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகரை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு சமாதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க முடியும். கிறிஸ்துவின் ரத்தம் வெறுமையாக அவர் சிந்தப்படல, அது இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்குது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த ரத்தத்துல சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலதான் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த ரத்தத்துல கழுவப்பட்டிருக்க அனுபவம் நம்மளுக்கு இருக்கிறதா? அந்த ரத்தத்துல கழுவப்பட்டதுல அனுபவ வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்களா? அதுல நிலைத்து இருக்கிறீங்களா என்று சொல்லி யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. முக்கியமான இந்த 3 காரியங்கள் குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமாதானம் இருக்கும்படி தான் தேவன் அழைத்து இருக்கிறார். அவரோட வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் சொல்ல, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க அவரோட வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். எத்தனையோ சாட்சியை நம்ம வேதத்துல பார்க்கிறோமே, எத்தனையோ நம்ம கண் முன்னால எத்தனையோ சாட்சியை பார்க்கிறோமே. ஏன் அவருக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்ய முடியாதா? அவர்களுக்கு சமாதானத்தை விடுதலை கர்த்தர் கொடுத்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார் என்றால் ஏன் இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியாதா? வசனத்துல வளர்றதுக்கு ஒப்பு கொடுங்க, ஜெபிக்கிறதுக்கு அர்ப்பணிங்க, அனுதினமும் ரத்தத்துல கழுவப்படுகிறதுக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க.
என்று சொல்லி விட்டு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நீங்க சமாதானத்தை பார்ப்பீர்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இருக்கீங்களா? கவனிக்கீங்களா? இந்த நாள்ல இருந்து யாருக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி உள்ள வந்திருக்கீங்களோ, இந்த நாள்ல இருந்து இந்த 3 காரியத்தை சரியா நீங்க செய்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம், ஜெபம், அடுத்தது என்னது? அவர் ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவம். ஏன் அப்படின்னா, பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்கிறது. இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஒன்னே போதும். எப்படி? பாவம் செய்யறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஒன்னே போதும். தீய நோக்கம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நிறைய காரியங்கள் பாருங்க, நம்ம மொபைல்ல பார்க்கும் பொழுது எவ்வளவு தீய நோக்கங்கள், தீய பார்வைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து தேவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை அவரோட ரத்தத்தினால கழுவி உங்களை தூய்மைப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா சொல்லுகிறேன், நீங்க போகும்பொழுது சமாதானத்தோட போவீங்க. உங்கள் வேதனை நீங்கி சுகமா இரு, நீ சமாதானத்தோட போ. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாள்ல தேவன் உங்களோட இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சரியான ஒரு வாக்கு தத்துவம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தையை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோட போங்கள். இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அது ஏதோ ஒரு லெட்டர், உங்களுக்கு வரக்கூடிய காரியம் வேலைக்குரிய காரியங்களா இருக்கலாம், இல்ல கோர்ட்ல இருந்து வரக்கூடிய காரியங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நன்மைக்குரிய செய்திகளா இருக்கலாம். உங்களுக்கு அந்த செய்தி, நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. அந்த செய்தியின் மூலமாக நீங்கள் விடுவிக்கப்பட போறீங்க. அந்த விடுதலைக்கு பின்னாடி நீங்க ஆண்டவர் சொல்ல, அந்த விடுதலையை நான் கொடுக்க போறேன், நீ சமாதானத்தோட போய் என்று சொல்லி அனுப்புறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நான் இந்த நாள்ல இருந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்படியே அர்ப்பணித்து ஜெபிங்க. சமாதானமா இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம தான் அழைப்புல மாறும் பொழுது சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில பாடுகள் நம்மளோட வாழ்க்கையில வருகிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாள்ல சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக காலின் கீழ் நசுக்கி நம்மளோட வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரியிலிருந்து கடிதம் வந்துவிட்டது. நீ சமாதானத்தோட போ. பெரும்பாடோட வந்திருக்கலாம், பெரிய பிரச்சனையோட கூட வந்திருக்கலாம், பெரிய போராட்டத்தோட கூட வந்திருக்கலாம். யார் இந்த கடன் அடைப்பா, யார் இந்த கல்லை புரட்டுவா, யார் எனக்கு இந்த காரியத்தை செய்வா என்று சொல்லி கடங்கி கூட வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன கர்த்தர், அவரோட இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. என்னிடத்துல வருவேன், நான் புறம்பே தள்ளுவதுன்னு சொன்ன கர்த்தர், இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, உங்களுக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்கி வந்தீங்களோ, எந்த காரியத்தை குறித்து வேதனையோட கூட வந்தீங்களோ, அந்த காரியத்தில் எனக்கு முடிந்தா எனக்கு நல்லா இருக்குமே நினைச்சு வந்தீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த காரியத்தில் மீகா 7:15 படி உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஏசாயா 60:5 படி உன் இறுதி அந்த காரியத்தில் அதிசயப்பட்டு பூரிக்கப்படுது. ஏசாயா 19:24 சொல்லப்படுகிற வார்த்தை, ஏசாயா 29:14 வசனம், அற்புதம் ஆச்சரியமான இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் சொல்லி, அந்த அதிசயத்தின் மூலமாக உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஜனங்கள் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் முன்பாக கடந்து கோணலானவர்களை செவ்வாய்ப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவ அனுக்கிரகம், தேவ கிருபையும் தேவ ஈவும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.